நமக்கெல்லாம் பள்ளியில் பெற்றோர்லாம் நீங்கள் படிக்கிற காலத்தில் நமக்கு 9 பிளானட்ஸ்னு கற்றுக் கொடுத்தாங்கல்ல. இன்றைக்கி மாறி போச்சு. ஒன்றுக்கு வந்து கோளுக்கான தகுதிகள் இல்லை, அதற்கான அவங்க நியமிக்கிற சில செய்திகள் வந்து அது பொருந்தவில்லைன்னு ஒன்று எடுத்துட்டாங்க. இப்போ மொத்தம் எத்தனை கோள் இருக்குது? 8 கோள் தான். அந்த பிளானட்டுக்கான தமிழ் சொல்லும் நமக்கு இங்கிலீஷில் எர்த், மெர்க்குரி, மார்ஸ், நெப்டியூன், வீனஸ் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கு தமிழ் சொற்கள் தெரியாது. உட்கார வச்சு மனப்பாடம் பண்ணால் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும். பாடல் வழியாக எவ்வளவு எளிமையாக அந்த 8 கோள்களுக்கும் தமிழ் பெயர்களை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு கோளுக்குமான இயல்பை எப்படி சுருக்கமாக இசை வழியாக கற்றுக்கொண்டார்கள் என்று பாருங்கள். இது தமிழ் ஆசிரியர் செய்திருக்கிற பணியும் அல்ல, ஒரு அறிவியல் ஆசிரியருக்கான பணியையும் சேர்த்து செய்து விடுகிறது நம்ம தமிழ் பாடல். கேளுங்க இப்போ பிள்ளைகளுக்கு பிடித்த கோள் பாடல். இவங்க கற்றுக்கொண்ட பாடல்களில் ஒரு நீளமான பாடல் இது. பிள்ளைகள் வந்து அதை கடுமையாக நினைக்காம, ஐயோ அத்தனை வரையும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு பாடணுமே அப்படின்னு சொல்லி சுருக்கு வழியை கண்டுபிடிக்கலை, வேற ஏதாவது பாட்டு சொல்லிடலான்னு அந்த பாட்டை பாடணும்னு நிற்கிறாங்கல்ல. அப்போ பாருங்க, இதில் இசை அறிவியல் பாடலை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பாருங்க. அப்போ இது என்ன ஆகுது? இசை அவர்கள் மனதில் மேலோங்கி நின்று பல கருத்துக்களை உள்ளே கொண்டு சேர்த்து விட்டது. வெறும் அறிவியலை பார்த்துருந்தா அது சுமை மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், எந்த பாட்டு வேணும்னா அறிவியல் பாடலை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான்லாம் பல ஆண்டுகள் பள்ளி முடித்து கல்லூரி வர நாட்கள்லன்னு கூட நினைக்கிறேன், சூரியனும் நான் ஒரு பிளானட்னு நினச்சிட்டு இருந்தேன். பரீட்சையில் படித்து மார்க்கெல்லாம் வாங்கிட்டோம், அது வேறு விஷயம். நேற்று ஒரு பேரண்ட் பாவம் ஒருத்தர் வந்திருந்தார். அவரும் வந்து இப்போ கோள்கள் பிளானட் பேர்லாம் சொல்லுங்கன்னா முதல்ல சூரியன் தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளைங்க முதல் வரியிலே சொல்லிட்டாங்க பாருங்க, சூரியனை சுற்றும் 8 கோளாம்னு. அப்போ சூரியன் நடுவில் இருக்குது, அது சுத்தாதுன்ற அறிவியல் கூற்று பாடல் வழியாக போய் சேர்ந்துருச்சா? எவ்வளோ செய்ய முடியும் பாருங்க நம்ம தமிழ் வழியா. அழகாக பாடினாங்களா? பிள்ளைங்களுக்கு இன்னொரு சிறப்பாக ஒரு பாராட்டு கொடுத்துருங்க.